வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாமா? பன்னீர் பட்டர் மசாலா தான். நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ண போகிறோம். ஒன்றும் பெரிய இதே இல்லை, ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது ஒரு காம்போ மீல்னே வச்சுக்கலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிவிட்டு க்ரீன் பீஸ் புலாவ் பண்ண போகிறோம். அதாவது டிரெக்டாக நம்ம போட்டு புலாவ் பண்ணாமல் சாதம் மட்டும் வெடிச்சிட்டேன். அப்படியே அவுட் சைடில் எப்படி நம்ம புலாவ் ரெடி பண்ணிக்கிறதுன்றது காமிக்க போகிறேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா, நோ ஆனியன் நோ கார்லிக், க்ரீன் பீஸ் புலாவ், இது ரெண்டும் காம்பினேஷன் இதில் பண்ணலாம். எதுக்கு சிரிச்சேன்னு கேட்குறீங்களா? பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னாலே குழந்தைகளாட்டம் பெரியவாட்டம் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி இது கொடுக்குற ஒரு ஃபீல் குட் கொடுக்குற ஒரு டிஷ் இல்லையா? அதுதான். ஸோ இது 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ அதனால் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆட்டும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 பே லீஃப். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிச்சுடுங்க. இதில் இஞ்சி திருகினது ஒரு 1/2 இன்ச் இஞ்சி திருகி இதில் போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் நார்மல் எண்ணெயும் விட்டுக்கோங்க. அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, தனியா பொடி 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்துணுலாம். கரிஞ்சு போயிடக்கூடாது, நல்லா அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறமா இது 3 தக்காளி பழம் இதை அரைச்சிருக்கேன், இதில் விட்டுறேன். உங்கள் சௌகரியம். உங்களுக்கு தக்காளி தயிர் விட போகிறேன் நான். இதில் தயிர் வேண்டாம், எங்களுக்கு தக்காளி மட்டும் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் 2 தக்காளி சேர்த்து இது பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்து எண்ணெய் சைடில் வர ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கசூரி மெத்தியும் நல்லா கசக்கி போட்டுடுங்க. புளிக்காத ஆற்றுல நம்ம கொத்தி வச்சுருக்கிற அந்த கெட்டி தயிர் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி இன்னி விடாத கெட்டியாக சிலிப்பி வச்சுக்கோங்க. அதை தான் இதில் விடணும். நம்ம இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாட்டும் கொதித்து பார்க்கலாம். டோட்டலாக இந்த தக்காளி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி கொதிக்க விடலாம். ஏன்னு கேட்டேன்னா அதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், அதை தக்காளி அப்படியே பச்சையாக அரைச்சிருக்கேன் நான். ஸோ அதை பச்சை வாசனை போகணும். 2வது இந்த எண்ணெய் கொஞ்சம் செப்ரேட்டாகி மேலே வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தயிரை விட முடியும். அதனால தான். பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மேலே ஒரே புகையாக வரதுனால தெரியாது. மேலே எண்ணெய் வந்திருக்கு, தெரியுறதா உங்களுக்கு? இந்த ஸ்டேஜில் இதில் 1 2 3 ஒரு 4 ஸ்பூன் கிட்டக்க தயிர் விட்டுருக்கேன். தயிர் விட்டுட்டு உடனே இதை நல்லா கலக்குங்க, இல்லைன்னா திரியாக போயிடும். கையோடு நல்லா கலந்துட்டே இருங்கோ, அது கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணா போட்டுக்கோங்க. கிச்சன் கிங் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ இந்த ஸ்டேஜில் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7-8 முந்திரி பருப்பை வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடையே சேர்த்து இதை அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த முந்திரி பருப்பை இதில் விடலாம்.
பார்க்குறதுக்கே ரிச்சாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு. இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் போட்டதும் இது கெட்டியாகிடும். பன்னீர் இதை போட்டுடலாம். அப்படியே டிஷ்க்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சதுன்னா அந்த பன்னீருக்குள்ளெல்லாமும் மசாலாலாம் போய்க்கும். நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சுன்னு இருக்கு. நான் நடுப்புற அப்பப்போ கலரி விட்டேன். ஜோராக ரெடி ஆகிடுது. நோ ஆனியன் நோ கார்லிக்கில் தாராளமாக ஜோராக பண்ண முடியும். இது இதுவும் ஆப்ஷனல் தான். நான் இது க்ரீம் விடுறேன். ஒரே 1 ஸ்பூன் விடுறவா விடுங்க. வேண்டாம் நாங்கள் பட்டர் மட்டும் மேலே இன்னொரு 1/4 ஸ்பூன் வச்சுக்கிறோன்னா உங்கள் சௌகரியம். அது 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபைனல் முடிஞ்சாச்சு. நான் ஒரே 1 ஸ்பூன் க்ரீம் விடுறேன். நிறைய கொத்தமல்லி. டிஷ் முடிஞ்சுடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன். பன்னீர் பட்டர் மசாலா நோ ஆனியன் நோ கார்லிக் ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ க்ரீன் பீஸ் புலாவ் கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். க்ரீன் பீஸ் புலாவ் குக்கரில் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இது கடாயில் அப்படியே பண்ணிடலாம். இதுவும் நோ ஆனியன் நோ கார்லிக் தான். ஸோ இது ரெடி ஆகிடுது. இது மூடி எடுத்து வச்சுடுறேன். அடுத்தது பார்க்கலாம். இது பாஸ்மதி ரைஸ் 1 கப் ரைஸ். நான் ரைஸ் குக்கரில் பண்ணினேன். இதை 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி வச்சு வடிச்சிருக்கேன். இதை ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். அதே மாதிரி ஒரு 10-15 மிளகு, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசி மொக்கு, பே லீஃப் 1, ஒரு 3 ஏலக்காய். இதெல்லாம் நெய்யில் நல்லா பொரியட்டும். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. மிளகெல்லாம் வெடிக்கும். இப்படி தான். இது பச்சை பட்டாணி இப்போ புதுசாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லையா, அதை வாங்கி நான் உரித்து ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுருவேன். சீப்பாக இருக்கிறதே நிறையா யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ அதை அப்பப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி இருக்கிறது தான் 1 கப். இது கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி. ஒரு 2 நிமிஷம் இந்த பட்டாணியை வதக்கிப்போம். அப்போ தான் அது வேகும். பட்டாணிக்கான உப்பு ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேஜில் இது நல்லா வதங்கியிருக்கு. பட்டாணியும் பாஸ்மதி அரிசியை போடலாம். அதில் இந்த அரிசியில் நான் உப்பு போட்டு வெடிக்க மாட்டேன். ஸோ இந்த சாத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். நல்ல கலர்ஃபுல்லான நோ ஆனியன் நோ கார்லிக்கில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் இந்த பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுது. ரொம்ப வாசனையாக இருக்குது. நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துடலாம். இது நம்ம நெய் சாதம் அப்படின்னு சொன்னாலே அவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரெடி ஆகிடுத்து. அடுப்பு அணைச்சிடுறேன். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸோ இது ரெண்டுமே ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா நோ ஆனியன் நோ கார்லிக் சப்ஜியா அண்ட் க்ரீன் பீஸ் புலாவ் நோ ஆனியன் நோ கார்லிக். இதில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும்.
குழந்தைலாம் இன்னும் ஜோராக விரும்பி சாப்பிடுவா எல்லோரும். எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.